இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். மார்ச் மாதம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளோட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ரூத் 3:11 நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவெல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் என்று கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நமக்கு சொல்கிறார். இந்த வார்த்தை நம்ம விசுவாசத்தோடு இது நமக்கு சொல்கிறார் என்று நம்ம எடுத்துக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மாதம் பயப்படாதேன்னு சொல்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதே. வருஷத்துக்கு ஹல்லேலூயா ஒவ்வொரு நாளும் சேர்ந்தால் 365 நாள். அந்த 365 நாள்லையும் நம்ம வேதத்தில் பயப்படாதே என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்கிறார். எந்த காரியத்து குறித்தும் பயப்படாதே. நீ நினைக்கிறியா எனக்கு கர்ப்பத்தின் கனியே இல்லையா, என்னுடைய வாரிசே கிடையாதா எனக்குன்னு நினைக்கிறியா? இல்லை, கர்த்தர் உனக்கு ஒரு வாரிசை தருகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீ பயப்படுற இதை காரியத்தை குறித்து பயப்படாதே. அதே போல் வேலையை குறித்து பயப்படாதே. இந்த வேலை என்ன ஆக போதோன்னு பயப்படுறியா? பயப்படாதே. என் பிள்ளைகள் எக்ஸாமுக்கு போகிறாங்களே ஆண்டவரே பயந்து போய் இருக்கிறியா? பயப்படாதே. கர்த்தர் உன் மத்தியில் இருந்து உன் வேண்டுதலுக்கெல்லாம் பதில் தந்து சாட்சியாக நிறுத்துவார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகாது, அதுக்குண்டான பலனை கொடுப்பார் ஆண்டவர். பயப்பறியா? இந்த காரியம் என்னவா முடியும் ஆண்டவரே, என் சரீரம் ஆண்டவரே எப்படி என்ன முடியுமோ, நான் ஸ்கேன் எடுக்கலான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, ட்ரீட்மெண்ட் போகலான்னு நினைக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் புரியலையே ஆண்டவரேன்னு சொல்லி புலம்புறியா? ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்த்து தான் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ குணசாலியான மகள், நீ ஆண்டவருக்கு உகந்த மகள், உன்னை பார்த்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து பயப்படாதே. வீடு கட்டுறியா ஆண்டவரே, வீடு பாதிலே நிற்கிதேன்னு நினைக்கிறியா? ஆண்டவரே அந்த வீட்டை சுத்திகரிக்கணுமேன்னு நினைக்கிறியா? எல்லாவற்றுக்கும் வீடு காரியத்தை உனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்து சாட்சியாக நிறுத்துவார் இந்த மாதம். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்து பயப்படாது. நடு ரோட்டில் வந்துட போகிறோமோன்னு பயப்படுறியா? கடன் பிரச்சனையில் இருந்து பாரத்தோடு இருக்கிறியா? இல்லை, பயப்படாத. அததும் காலத்தில் கர்த்தர் நேர்த்தியாக செய்வார். கலங்காதே. உனக்கு வேண்டிய நீ ஜீவனுள்ள தேவனை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருதயத்தில் வைத்து பூஜிக்கிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஜீவனுள்ள தேவன் உன்னோடு இருந்து எல்லா வேண்டுதலுக்கும் பதில் தருவார். நீ கல்லோ மண்ணை வணங்கலை, ஆவியோடு உண்மையோடு நீ வணங்குகிற அந்த தேவன் உன்னோடு இருந்து இந்த மாதம் ஹல்லேலூயா உன் வேண்டுதலுக்கெல்லாம் பதில் கொடுத்து உன்னுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றி சாட்சியாக நிறுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த மாதம் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்க சுவாமி, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்னீர். அப்பா இந்த மாதம் ஆண்டவரே என்னென்ன காரியத்துக்காக வேண்டியிருக்கிறார்களோ ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா வீட்டில் ஆண்டவரே நல்லது நடக்கணும், என் வீட்டில் ஆண்டவரே எல்லா போராட்டத்தை எடுத்து போடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க என் வீட்டில் ஆண்டவரே. அப்படியா நீ பயந்து போய் இருக்கலாம், எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர், உன்னுடைய படிப்பு காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், ஹல்லேலூயா வீட்டு காரியமாக இருக்கலாம், உன்னுடைய சரீர பலவீனங்கள் இருக்கலாம், எல்லாத்துக்கும் பதில் கொடுத்து சாட்சியாக நிறுத்து. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உன்னோடு இருந்து நான் உனக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், இதை குறித்து நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.